அனைவருக்கும் வணக்கம். எம் கண்மணி, திண்டுக்கல். புதிய நீதிக்கதை போட்டி 2 கொன்றைவேந்தனிலிருந்து எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். அதிலேருந்து ஒரு சின்ன கதை. வீட்டில் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? அனுப்புனர் அருண் 22 எம்ஜிஆர் நகர், பாறைப்பட்டி இப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா டே என்னடா நம்ம வீட்டு அட்ரஸையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்க, இதுதான் படிக்கிறதா? பாடத்தை படிடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா நாளைக்கு விடுமுறை விண்ணப்பம் எழுதணுமா, அதுக்கு தாம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது. அவங்க நாத்தனார் ஃபோன் பண்ணுறாங்க. அவசரமாக ஊருக்கு போகணும். டேய் அப்பாவை காணுமேடா, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்க அப்பாவும் வர்றாரு. இந்த மாதிரிங்க உங்கள் தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க, நம்ம அவசரமாக இப்போ ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கமோ, ஐயோ பணத்துக்கு என்ன பண்ணுறது, இது ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடு தள்ளி தான் அவங்க வேலை பார்க்குறவங்க வீடு. அவங்கள்ட்ட போய் அம்மா பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்காங்கம்மா, நான் அவசரமாக நாத்தனை வீடு வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, பணம் எது வேணுமாப்பா உனக்கு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா செலவுக்கு இருக்குது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பக்கத்து கிராமந்தான், ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு சீலப்பாடிங்கிற கிராமம். பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. 2-3 பஸ்ஸு போகுது. ஆனால் அவங்களுக்கு எந்த பஸ்ஸில் ஏறி போகணும்னு தெரியலை. ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட அந்த சீலப்பாடி போகிற பஸ்ஸு அப்படிங்கமோ, இல்லைம்மா எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பக்கத்துலேயே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு வயசான பெரியவர். ஏம்மா இப்போ தாம்மா 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு போணுச்சு, ஏம்மா தெரியாதாம்மா எந்த பஸ்ஸுன்னு அப்படிங்கம்மா, எனக்கு வாசிக்க தெரியாதுங்கய்யா. அவருக்கு 2 பேருக்குமே வாசிக்க தெரியாதுய்யா. அம்மா 3ஆம் நம்பர் பஸ்ஸு தாம்மா, அந்த நம்பரும் பார்க்க தெரியலைங்கய்யா, வாசிக்கவும் தெரியலைங்கய்யா அப்படிங்கிறாங்க. இருங்கம்மா இந்த இப்போ வந்துடும், அதில் ஏறி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பஸ்ஸு வருது. அதில் ஏறி ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்களால சரியான நேரத்துக்கு அந்த விசேஷத்துக்கு போக முடியலை. இருந்தாலும் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வந்தால் இங்கே லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனவுடனே அந்த வீட்டுக்கு வந்தோடனே பையனை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. என்னங்கம்மா, ஏன் முடியும்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? ஆமாம்மா நிறைய பஸ்ஸை விட்டுட்டோம், பஸ்ஸும் தெரியல, ஒன்றும் தெரியலை, வாசிக்கவும் தெரியலை, நம்பரும் தெரியலை அப்படிங்கம்மா. உனக்கு என்ன தான் பண்ணுறது, எத்தனை தடவை தான் சொல்கிறது, கொஞ்சமாச்சும் எழுத படிக்க பழகிக்கான்னு அப்படிங்கம்மா. உடனே அவங்க வீட்டு பிள்ளை பூஜா ஒடியாடுறா. அம்மா எங்கள் ஸ்கூலில் தான் சொன்னாங்கல்லம்மா, ஒரு பெரியவங்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதவங்களாம் படிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்கல்லம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே அருண் இருந்துட்டா, அம்மா நானும் தானம்மா சொன்னேன், நீ எங்கம்மா கேட்ட? ஆதார் ஜெராக்ஸ் தான் கேட்டாங்க. ஆதார் ஜெராக்ஸும் ஃபோன் நம்பரு நம்ம வீட்டு அட்ரஸை கொடுத்தா போதுமா, ஒரு புக்கு வேறு கொடுத்துருவாங்க, அதில் அவங்க மிஸ் சொல்லி தருவாங்க, இது ஒரு திட்டம் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு சர்டிஃபிகேட்லாம் தருவாங்களாம்மா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாண்டா இவன் தான் சொன்னான், நான் என்னத்தை போய் நம்ம வேலைக்கு போகிறேன்னா நம்மளுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது போய் படிக்கிறதுக்கு, என்னத்தை போய் படிக்கிறது அப்படின்னு நான் தான்மா மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பூஜாவோட அம்மாக்கிட்ட இவங்க அருண் அம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை முனியம்மா, இந்த திட்டத்துக்கு பேர் பாரத எழுத்தறிவு திட்டம், அதாவது NILP. இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு 3 மாதம்தான், புக்கும் கொடுத்துருவாங்க. நீ ஆதார் ஜெராக்ஸும் இதுவும் கொண்டு போய் ஸ்கூலில் நாளைக்கே கொண்டு போய் கொடுத்துரு. மிஸ் என்னட்டையும் கேட்டாங்க, பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா 8வது வரைக்கும் படிச்சிருக்கனால எனக்கு தெரியுங்கிறதுனால நான் உன்னைய தான் நினச்சேன் சொல்லலான்னு, ஆனால் நீ மாட்டேன்னு சொன்னதுனால நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே போய் நீ ரெடியாக எடுத்துகிட்டு வா, நாளைக்கு போய் கொடுத்து அதில் சேர்ந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரத எழுத்தறிவு திட்டம் எழுத படிக்க தெரியாதவங்களுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு 2-3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சேர்ந்துக்காங்கன்னு சொல்லிட்டு அருணோட மிஸ்ஸும் சொல்கிறாங்க. இவங்க போய் மறுநாள் போய் கொடுத்துட்டு ஒரு புக்கு தான் கொடுப்பாங்க. அது சின்ன சின்ன எழுத்துக்கள், சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன கணக்கு, கூட்டல் கழித்தல், பணங்கள்லாம் எப்படி கொடுத்து வாங்கிறது, கையெழுத்து போடுறது எப்படி,
இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் படிங்க, நாங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு மேலே வகுப்பு எடுக்கிறோம், நீங்கள் எங்கேயும் வந்து படிச்சுக்காங்க. இல்லை உங்களுக்கு வர முடியலையா, சனி ஞாயிறில் நாங்களே வர்றோம், உங்களுக்கு முடியாத அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டிலே கூட நாங்கள் சொல்லி தருவோம், 3 மாதம் கழித்து தான் ஒரு பரீட்சை வைப்பாங்க, நீங்கள் அன்னைக்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட டீச்சரும் சொல்லிடுறாங்க. இவங்க உடனே சேர்ந்து அந்த திட்டத்தில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் சொல்கிறாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும் அப்படின்னாக்க எண்ணும் எழுத்தும் நமக்கு கட்டாயம் தெரியணும். எப்படி நமக்கு 2 கண்கள் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி ஆரம்ப கணக்குகள், பணம் கொடுக்கறது, வாங்குறது, பொருட்கள் வாங்கினோம்னாக்கா அது போய் எவ்வளோ ரூபா கொடுத்தோம், எவ்வளோ மீதி வாங்கினோம் அது தெரியணும். சின்ன சின்ன வார்த்தைகள், ஊருக்கு போகிறதெல்லாம் வாசிக்க தெரியணும். இந்த அளவுக்காச்சும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். யாருக்குமே எழுத படிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அதனால் நமக்கு வந்து இது கட்டாயம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொன்ன உடனே அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் சொல்கிறாங்க, எண்ணும் எழுத்தும் 2 கண்கள் போன்றது, இது 2மே தெரியாட்டினா நமக்கு கண்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஆமாம்மா நாங்கள் தெரியாமல் இது பண்ணிட்டோம், என்ன கஷ்டப்பட்டாலும் நாங்கள் பிள்ளைங்களை வந்து கண்டிப்பாக நல்லா படிக்க வச்சுருவோம், நாங்களும் இனிமேல் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேர்ந்து எழுத படிக்க பழகிடுவோம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அம்மாவுக்கும் சொல்லிடுறாங்க. ஆசிரியருக்கும் ரொம்ப நன்றிம்மா, நாங்கள் நல்லா வந்து படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதான் கொன்றை வேந்தன்லேருந்து எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகும். இதுதான் இந்த கதையின் நீதி. நன்றி.